பசங்கள்ல 2 பேரு அவனுங்க வாயே பேச மாட்டானுங்க. 2 பேர்லாம் அதிகம் ப்ரோ. சங்கீதா புருஷா ஒரு நாள் எடுத்துக்கோடா ஜோதிகால டேய். அதுக்கு 2 கிலோ இல்லடா 3 கிலோ இருக்குடா அதுக்கு டேய். இல்ல கணேஷ், எனக்கு இப்பதான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. சொந்த பொண்டாட்டி கல்யாணம் பண்றதுக்கு ஒரு படத்துல அவளை மேட்ரா போட்டுட்டு அப்புறம் தானே கல்யாணம் பண்ண. டேய் தேவடியா பையா, விஜய் தான் தேவடியா பையன் பார்த்தா சொந்த பொண்டாட்டி விஜய் கூட ஒரு வகையில தேவடியா பையன். இவன் கும்பா படத்திலேயே அவளை போட்டுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டான் லூசு கூதி பொட்ட புண்டை. எல்லாருக்கும் போக விட்டான் ஜோதிகால ஃபர்ஸ்ட் நம்மால் தான் போட்டது. இல்ல அதுக்கப்புறம் விஜய் அவனுங்க என்ன இப்ப அவனுங்க ஸ்பேஸ்ல ஒன்னும் பேச முடியாது. தமிழ்நாட்டுல பேசலாம் பார்த்தா கலெக்ஷன் கிடையாது. ஃபேன் பஸ் பத்தி பேசலாம் பார்த்தோன்னா தமிழ்நாட்டுல FDFS ஃபில் பண்றதுக்கே ஆள் கிடையாது. என்ன தெரியுமா பண்ணிட்டு இருப்பானுங்க? ஒண்ணுதான் பண்ணுவானுங்க, அபியூஸ் தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அந்த புண்டைகளுக்கு அதால ஒரு புண்டையும் தெரியாது. அவங்க பண்றாங்க, அதோட டபுளா நான் இங்க பண்ணுவேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் ஃபுல்லான போட்டு நீ ஒரு நாள் ஃபுல்லா அடிக்க சொல்லி தூக்கி போட்டு பூச்சிலேயே சாப்பிடுவேன் போட்டுக்கிட்டு. எனக்குலாம் நான் பூச்சியாமே பட மாட்டேன். ஆனா ஒண்ணு, இந்த அபியூஸ் புண்டையெல்லாம் மட்டும் எங்கிட்டலாம் வந்துடாதீங்க. நான்லாம் போட்டு ஒரு அவரெல்லாம் எடுத்து புண்டைய எடுத்து தண்ணி ஊத்திட்டு போயிருவேன். நல்லா சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு 2 நாளா பாத்துட்டு இருக்கேன். ஃபுல்லாமேனு பாத்தீங்கன்னா இந்த சாண்டி மேம் போட்டோ போட்டுக்கிட்டு அவரை டெத் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வெறி புண்டு எனக்கு இன்னும் ஆத்திரம் தீரல. உம்மால இன்னைக்கு போட்டு கிழிச்சு விடாம போக மாட்டேன் பாத்தி சத்தியமா. இன்னைக்கு ஆமா, அங்க படத்துல ஷோ ஓட்டுறதுக்கே ஆளு புண்டே இல்ல. தியேட்டர்லாம் ஷோ போட்ட ஷோ எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஓட்டுற ஷோ வேணா இங்க நல்லா ஹவுஸ்ஃபுல்லா போகும். நல்லா ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அங்க கூட ஹவுஸ்ஃபுல்லா ஷோ போக மாட்டேங்குது. 600 பேர் சீட்டு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்துக்கு நம்பிக்கை இல்ல. உங்க ஒப்பனை பேச வச்ச என்னமோ தமிழ் சினிமாலே இவர் தான் ஃபர்ஸ்ட் 6 பேக்ஸ் வச்சான்னு பேசினேன் உண்டாமவனே. அதுக்கு முன்னாடியே ஒன்னாச்சு ஏன் விக்ரம் செருப்புகள் எடுத்தாப்புல. கம்பேர் பண்ணாதீங்க, அசிங்கமா விக்ரமரை கம்பேர்லாம் பண்ணல. விக்ரம் தான் முதல்ல 6 பேக்ஸ் வச்சதுன்னு நான் சொல்றேன். விக்ரமரை கம்பேர்லாம் பண்ணல. இந்த தாயிலிய பொட்ட பூண்டை நெகட்டிவ் ரிவ்யூ வந்தா பொண்டாட்டி விட்டு பேசணும். பொட்டா பையன் உள்ள பையா. உண்மைக்கு நேத்து ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இந்த கட்டா குஸ்தி படத்துல வர மாதிரி பொண்டாட்டியை கூட்டு வந்துடுறான் ப்ரோ சண்டைக்கு. எதுக்கு எடுத்தாலும் அவதான் முதலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா ஆமா, அதான் புருஷன் அவன் கூட சண்டை போட மாட்டான் போல. எவனே என் புருஷனை பத்தி பேசுறதுன்னு சொல்லிட்டு அவன் வந்துடுறான் லெட்டரை தூக்கிக்கிட்டு. ஏன்னா கூட புருஷன் பொண்டாட்டியோட ஹைட்டா இருப்பான்டா. இல்ல ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். என்னமோ பொண்டாட்டி ஒரு அறிக்கை விட்டுருந்தா, தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா அதிகமான கமர்ஷியல் குப்பைகள் மற்றும் ஆண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் இருக்கிற கதாபாத்திரங்கள் தான் வருது அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன புண்டைக்கு ரெட்ரோ பாத்தீங்கன்னா ஐட்டம் சாங் வச்ச அது ஒரு உமனை வச்சு கூப்பிட்டு நீ யோக்கிய சிகாமணியா இருந்திருந்தா, உன் புருஷன் உத்தம புண்டையா இருந்திருந்தா, நீ உத்தமையா இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த ஐட்டம் சாங் வச்சுட்டு கூடாது. நீ எல்லா படத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அவன் புருஷனுக்கு மட்டும்தான் ஒட்டி எங்க இருந்தோ ஒட்டிய கூப்பிட்டு வந்து நீ உன் பாட்டுக்கு ஐட்டம் சாங் ஆட விடுவ. இதெல்லாம் என்ன பேச்சு புண்டை ஃபர்ஸ்ட்? ஆனா புருஷனை கூட்டி கொடுத்த முத பொண்டாட்டி நீ தாண்டி புண்டாம. இல்ல ப்ரோ, 22 வருஷமா விடுவ பாட்டா வேந்தனா பண்ணா. அந்த படத்துல ஜோதிகாலே ஆட விட போறான் தேவடியா பையன். ஜோதிகா கூட ஆடுவான். இல்ல ஒரு எனக்கு விக்ரம் படத்துல ஒரு சீன் ஒண்ணு, 27 வருஷம் வாசி இந்த இடத்துக்கு வந்து உட்கார அவன் அப்பனோ பாட்டா செய்ய கொடுக்குறேன். என்ன ஊமல 27 வருஷமா நீ சினிமால அதை முத சொல்லு. தமிழ்நாட்டுல ஒரு 100 கோடி கிடையாது. ஹையஸ்ட் TN ஓப்பனிங் கிடையாது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா உனக்குன்னு சொந்தமா ஒரு ஃபேன் பேஸ் புண்டையும் கிடையாது. இத்தனை வருஷமா டம்மி பூரி நீ என்ன ஒரு தைரியத்துல அந்த டைலாக் நீ நீ ஓகே சொன்ன மட்டும் எனக்கு சொல்றான். அதுவும் அந்த முகரைக்கு அந்த லோகேஷ் வச்சிருக்கான் பாத்தி, அவனுக்கு என் கோயிலை கட்டி கும்பிடணும்டா இந்த டைலாக் அவனுக்கு கொடுத்ததுக்கு. என்ன நீ போடுங்கண்ண தமிழ்நாட்டுல இப்போ வரைக்கும் உனக்கு டயர் லிஸ்ட்லயே கிடையாது. தியேட்டருக்காரையும் மதிக்க மாட்டான். உன் படத்தை இப்ப இருக்கிற ஃபேமிலியான ஜென்ரேஷன் ஒதுக்கி வைக்கிறானுங்க. அதான் ஒரு ரேஞ்சு புண்டை இங்க வந்துகிட்டு. நீங்கெல்லாம் இவங்க ஃபேன்ஸுக்கு வாய்ப்பு வேற தினமும் வந்துகிட்டு நம்மகிட்ட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கானுங்க. கணேஷ் இது மட்டும் பாரு, டிஎம் பாரு. ஓகே 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 சரி. ஜோதிகா புண்டை யாருக்கு வேணும்? ஃபர்ஸ்ட் யாருக்கு வேணும்? ஜோதிகா கூதி. ஜோதிகா கூதி இருந்த ஒண்ணு
என்ன கணேஷ் படத்துக்கு மட்டும் எதற்கும் தெரிந்தவன்னு பேர் வைப்பாரு, ஆனா தமிழ்நாட்டு விட்டு ஓடி போவாரு. ஏன்னா வந்துட்டு எனக்கு வீட்டுக்கு பெட்ரோல் கொண்டு போட வராங்க, எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்றுவாரு. ஐயோ அப்ப அந்த பொட்டை பொண்டாட்டி பாவாடை பின்னாடி ஓடின தேவடியா பையனா இவன்? பொண்டாட்டி பாவாடைக்குள்ள ஏண்டா போய் பொட்டை, ஓடின சூர்யா. நீ என்ன பொண்டாட்டி பாவாடை பண்ணிருக்கணும்? நீ பின்னாடி முன்னாடி ஓடடா, பொண்டாட்டி பாவாடைக்குள்ள போய் ஓடணும். வெக்கம் நீ கெட்ட தேவடியா முன்னாடி பையன் என்ன சூர்யா. பண்ணிருக்கணும்? உன் படத்துக்கு வந்துட்டு நீ இந்த மாதிரி பேர்கள்லாம் நீ வச்சிருக்கணும். உனக்கே யோசிக்க வேணாமா? நீ நினைச்சிருக்கணும் நம்மளே பாம்பேக்கு ஓடி போக போறோம், நம்ம எதுக்கு இந்த எதற்கும் தெரிஞ்சவன் டைட்டில் இருக்கும்ட்டு நீ யோசிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீ வந்துட்டு ஒரு சௌரிய பண்ணி நீ படத்துக்கு ரைட்ல வச்சிருக்க எதற்கும் தெரிஞ்சவன் சொல்லிட்டு கூச்சமா இல்ல உனக்கு? நைட்டு உன் பொண்டாடி இல்ல ஒரு அடிக்கிறப்ப உடம்புல இன்னொன்னு கூச்சலாம் உனக்கு? படத்துக்கு டைட்டில் வைக்க தெரியல, உடனே வந்துட்டானுங்க சிங்கம் 1 சிங்கம் 2 சிங்கம் 3. பொட்ட சிங்கம் கூட சண்டை போடும்டா டைலி. குண்டியை தூக்கிட்டு ஓடினீங்கடா பாம்பேக்கு, அது சொல்லு. ஓஎஸ்லயும் சரி இல்ல அதில் நேத்து வந்த பவர் ஸ்டாரே வந்து லத்திகான ஒரு படத்தை ரொம்ப நாள் ஓட்டினார்டா. உன் படம் 2 நாள் கூட ஜெயா தாண்ட கஷட்டியும் பாடுற ஒரு மாட்டேங்குது. செகண்ட். எங்களுக்கு 4 கோடி 500 கோடி வந்த மாதிரி. ரைட். என்ன ஒரு கொல்லம் கூட கீழே இல்லையா? என்னடி குள்ளன்கெல்லாம் அதர் லிசனர் அங்க உட்கார்ந்து கை இல்ல அடிச்சிட்டு இருப்பாங்க. அங்க ஸ்பேஸ் போட்டுட்டு நம்மள வா வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டே புண்டையலா, எங்களுக்கு ஒரு வேலை புண்டை இல்லையாடா? உங்க ரேஞ்சு புண்டி உங்க ஸ்பேஸ்க்கு நாங்க வரணுமாடா? நீங்க வாங்கடா இங்க. வர சொல்லு, எந்த ஸ்பேஸ்ல எதுக்கு இவனுக்கு ஸ்பேஸ் இல்ல இவனுக்கு ஸ்பேஸ்க்கு எதுக்கு கூப்பிடுறானுங்க? ஆள் சேர்க்கிற பாரு, நான் சேர்த்துட்டேன் பாரு, 200 பேர் சேர்த்துட்டேன் பாரு. வேற என்ன? ஸ்பேஸ்ல போய் மைக் வாங்கிட்டோன்னு சொல்லி கேக் வெட்டி கொண்டாடுங்கடா. அதான்டா அவங்களால பண்ண முடியும். சசிகுமார் ஐடி இருந்தா கேக் வெட்டி சசிகுமார் ஐடியில கொண்டாடுங்கடா. போங்கடா எல்லாம். சசிகுமார் பேக்கப் ஐடியில போயிட்டு வாங்க. ஒண்ணு இல்ல, அங்க இருக்கிற புள்ள குதிக்கெல்லாம் சொல்லிடுறேன், இங்க வந்து மைக் வாங்கிட்டு வெளியே போயிருங்க. அதுக்கப்புறம் நாங்க அஜித் ஃபேன்ஸ் பேசவே பேசுறது சரி, கேக் வெட்டி கொண்டாடுங்க. அதோட பெரிய செலிப்ரேஷன் கிடையாது. இன்னொன்னு, சூர்யா கரியர்ல கம்பேக்கே கொடுக்க வேண்டாம். நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த படத்துக்கு நீ கம்பேக்னா எழுதி வச்சு அந்த படத்தை நடிக்க சொல்லு, அப்ப வேணா கம்பேக் கொடுப்பான். அது வரைக்கும் கம்பேக்கே கொடுக்க மாட்டான். இதான் நடக்க போகுது. இதுல வேற சொல்றானுங்க எங்க படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க கலெக்ஷன்ல ஊம்பிடுவோம் நொட்டிடுவோம்ன்றானுங்க. டேய் உன் படம் இப்ப கூட தீவில தாண்டா வந்திருக்கு. அப்பயுமே ஒரு ஊம்ப வண்டியில தீபாவளிக்கு வந்தா அவர் புடுங்கிடுவாராமா, அறுத்துருவாரு அப்படி ஒரு கலெக்ஷன்ல. அப்படியே அங்க துருவ விக்ரம் வந்துகிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் செருப்படி வாங்கிட்டு போயிடாத. இப்பதான் சசிகுமார்ட்ட வாங்கிட்டு, அதனால இப்பதான் படமே நடிக்க வந்துகிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் வாங்கிடாத போய். தம்பி ஹிட் கொடுத்த டைரக்டரை பூரா கூட்டு வந்து பிளாப் கொடுத்த ஒரே ஒரு தாயலி நீதான்டா. எப்படியா பையா? என்ன ஜோதிகால யாரும் வர மாட்டேங்கிறீங்க? என்னடா டேய் டீசென்ட்டாவே பேசிட்டு இருந்தா எப்படிடா ஜோதிகா? அப்படியே அந்த கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்றா, எவனாச்சும் இருக்கானா பாரு. அணிலே குள்ள கூதிங்க எவனாவது இருக்கானான்னு பாக்குறேன். குள்ளனுங்கெல்லாம் ஒருத்தனும் இருக்க மாட்டானுங்க, இருக்கிற எல்லா குள்ளனும் அதுலதான் இருக்கானுங்க. குள்ளனுங்களுக்கு ஒரு கூடாரம், தனி கூடாரம். குள்ளன் டோட்டலா 10 பேர் தான், அந்த 10 பேருமே அதுலதான் இருக்கானுங்க குள்ளனுங்க. ஜோதிகால அங்கேயே ஒருத்தருவாங்க போல. ஒரு டைலாக் ஒண்ணு வரண்டா தருணே, கல்லனை கூட நம்பிடலாம் ஆனா இந்த குள்ளனங்களை நம்ப கூடாதுன்ட்டு. ஏயா அந்த டைலாக வச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? இப்ப வரைக்கும் நான் வந்து சூர்யா ஃபேன்ஸை மதிக்கவே மாட்டேன். இல்ல வீக்கெண்ட்ல போயிட்டு அவங்க சண்டை வலிங்கடான்னு சும்மா தான்டா நீ சொல்லிட்டு போனேன், இவ்வளவு பெரிய பிரச்சனைடா. இவங்க நம்ம லிஸ்ட்லயே இல்லடா. இவங்க யாரா அவங்க ஃபர்ஸ்ட்? இவங்க நம்ம லிஸ்ட்லயே கிடையாது. இவங்க வேற வாண்டடா வந்து காலுக்குள்ள பூந்துகிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு என்ன 2 ஸ்பேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்களை அடிக்கிறதுக்கு. இந்த லூசு கொஞ்சம் யாரு கேட்டு போட்டான்னு தெரியல. இவங்க இஷ்டத்துக்கு போட்டா யாருக்கு தெரியும்? ஏதாவது ஒரு பேசி வச்சுட்டு போகணும். சொல்ல போனா இவங்க எதுக்கு இந்த மாதிரி இவங்க சூர்யா ஃபேன்ஸ் ஸ்பேஸ் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு இந்த மாதிரி போடுறோம்னு தெரியல. ஆனா ஒன்றாடி இதான உங்களுக்கு லாஸ்ட் ஸ்பேஸ், எங்களுக்கு ஒரு தகுதி தராத இருக்கு பேசுறதுக்கு. உங்களை மாதிரி தகுதியா இல்லாத நாயகர்கள்லாம் வந்துட்டு எங்களால் சரிசமமா பேசிட்டு இருக்க முடியாது. ஒண்ணு, நீ ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு 100 கோடி அடி, டே 1ல ஒரு ரெக்கார்டு வை, அப்புறம் வந்து எங்கிட்ட வந்து பேசு. இந்த அபியூஸ் பண்ற இப்ப வரைக்கும் விடாமுயற்சியா இந்த ஜோதிகா பழைய வீடியோ ஒண்ணு இருக்குது.
ஆனா கணேஷ் இவனுங்க பண்றது எந்த அளவுக்கு ஒரு அந்த வீடியோ முட்டா எல்லாம் கூதியா உனக்கு பாத்திருக்கானா இருக்கானுங்கன்னா இல்லையான்னு தெரியல. என்னது இவனுங்க எந்த அளவுக்கு ஒரு முட்டா கூதியா இருக்காங்கன்னா 10 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆன படம் 15 நாள் அந்த நம்ம படத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன படத்தோட புக்கிங் இருக்கும்ல 25 நாள் முடிஞ்சு 24வது நாள் புக்கிங் இருக்கும் பாத்தீங்க அந்த 1 hour புக்கிங் அதை வச்சு ஒரு படத்தோட கம்பேர் பண்ணி அதை மார்க்கிங் பண்ணி ஆர்கஸ்டம் ஆயிட்டு இருக்கானுங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 2 படம் ஒன்னா ரிலீஸ் ஆகி குண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு சூர்யாவை போட்டு கணேஷ் சுத்துப்பாடு அப்படியே அடிச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் இருக்காங்க. பண்றான். அதோட டாட் டெவில் நீ அப்படியே டிஎம் பாரு டாட் டெவில். நீ எடுறா தருண். தருண் கேக்குதா? கேக்குது ப்ரோ. அடிங்க அடிங்க, என்ன அமைதியா இருக்கீங்க? குள்ள தேவையா மௌனுங்களா இருக்கீங்களாடா? எவனாவது எவனுமே இல்ல ப்ரோ. ஒரு குலகுதி வந்திருக்கான் யாரு? டேய் குலகுதி வா மேல. கூப்பிடு மேல கூப்பிடு. சூர்யா கூட ஒரு போட்டோ எடுத்திருக்கான் போது. ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? மேல வர சொல்லுங்க. என்ன ட்ரால் ஐடியா இது? அன்டிசர்வ்டு பாய். ப்ரோ ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ப்ரோ. நீங்க என்ன வேணா பேசுவீங்க. ரெண்டாவது விஷயம், இப்ப எதுக்கு ப்ரோ தேவையில்லாம வந்துட்டு உங்க சைடுல போயிட்டு கேட்டவா ப்ரோ ஃபர்ஸ்ட் இது? உங்க ப்ரோ சைடுல என்ன ஒரு மாதிரி நிமிஷம் மிஸ்டேக்ஸ் ஓகே பண்றீங்க? ஃபைன் கணேஷ் நான் ஒரே நிமிஷம் பேசிக்கிறேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ. ஜென்யூனா உங்க நான் வந்து படம் இங்க ரிலீஸ் பாரு bro, ஆச்சு. ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரே நான் ஒரே பேசிக்கிறேன். செகண்ட் ப்ரோ. நான் வந்துட்டு ஏகே சாரையும் ஏகே ஃபேன்ஸையும் அபியூஸ் பண்ண விரும்பல. எனக்கு பிடிக்காது. ஏன்னா நீ பண்ணி தான் பாரு, நீ ஏகே பண்ணி தான் பாரு. டேய் கணேஷ் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இரியா இரு ப்ரோ. சொல்லு ப்ரோ. இரு. அஜித் சார் மேல எனக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கு, அவ்வளவு அட்மையர் பண்ணிருக்கேன். சோ நீங்க இது மாதிரிலாம் பேசும்போதெல்லாம் எப்படி இருக்குங்க சொல்லுங்களேன். அந்த ஒரு பேர் ப்ரோ 2 பேர் வச்சுட்டு பேச வேண்டாம், புரியுதா? ப்ரோ ப்ரோ சொல்லுங்க. ஒரு தேவையில்லா நிமிஷம். ப்ரோ ஒரே நிமிஷம். அவர் ஏதோ பேசுறாரு, அவர் முடிச்சிட்டு அப்புறம் நீங்க பேசுங்க. இல்ல ப்ரோ, இது தேவையில்லாத சண்டை ப்ரோ. ப்ரோ இது உங்க அஜித் சைடுல ஃபர்ஸ்ட் சாருக்கும் சொல்லுங்க, என்ன பிடிக்காது. மாதிரி அவன் ஸ்பேஸ் போட்டுருக்கான்? மாறன் இல்ல கணேஷ் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க இல்ல நான் ஒரே பேசிக்கிறேன். நிமிஷம் இங்க பாருங்க ப்ரோ. ஜியோஸ் ப்ரோ. இங்க சண்டை சொல்லுங்க. வந்துட்டு நாங்க வாண்டடா ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சதே கிடையாது ப்ரோ. ஒரு 2 ஐடி இருக்கு ப்ரோ. உங்க சைடு அந்த ஆத்திரே ஆபீசர்னு சொல்லிட்டு யூஎஃப்னு ஒரு 2 பேர் இருந்தானுங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு தான் டெத் அபியூஸ் ஃபேமிலி அபியூஸ் பண்ணானுங்க. அந்த பயாட்சின்னு ஒரு ஐடி 3 ஐடி பாத்துக்கோங்க. நாங்க டெத் இல்ல அபியூஸ் பண்ணல. நாங்க அப்ப இது ரொம்ப வரைக்கும் அன்லிமிட்டடா போயிட்டு இருக்கு ப்ரோ. இது ரொம்ப அதுதான் ப்ரோ. இதா நாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்டா போயிட்டு கலெக்ஷன் இருக்கு. ப்ரோ வச்சோம். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணா டிஎன் நீங்க கிராஸ் தானே. வச்சு ஒரு நிமிஷம். அந்த கலெக்ஷனும் டிஎன் கிராஸ் வச்சு தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஃபைட் போட்டுட்டு இருந்தோமே தவிர்த்து அதான் இங்கேயுமே அனாவசியமா சூர்யாவோட ஃபேமிலியவோ இல்லைன்னா வந்துட்டு அந்த பர்சனலாவோ நாங்க எங்கேயும் போக கிடையாது. அந்த ஒரு 3 ஐடி பர்டிகுலரா வாண்டடா அபியூஸ் பண்ண போக வந்து பாத்தீங்கன்னா இந்த அபியூஸ் நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். இல்லைன்னா நாங்க பண்ற அவசியமே இல்லை ப்ரோ. சத்தியம் நாங்க எதுக்கு ப்ரோ பண்ண போறோம் வாண்டடா வந்துட்டு? எங்களுக்கு வேற வேலையில நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி தினமும் அபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு? அவங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு கொஞ்சம் கூட கில்ட்டா கூட ஃபீல் பண்ணல. நாங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு ட்ரிகர் பண்ணிட்டோம், இனிமே நாங்க அவங்கள அபியூஸ் தான் பண்ண போறோம், ரெடி ஆகடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தா கடுப்பு வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க. நாங்க வந்துட்டு இன்னையோட ஸ்பேஸ் போட போறது இல்ல. இதான் லாஸ்ட் ஸ்பேஸ். எனக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பேஸ் போட போறதே விட்டா கிடையாது. ஆனா அவங்க வந்து நிப்பாட்டுவாங்களா? நீங்க சொல்லுங்க. பேச முடிக்கிறது தான். நீங்க தான் உங்க சைடு தான் தேவையில்லாம இது ட்வீட் போட்டாங்க, நாளைக்கு இவனை போட்டு அடிக்கிறோம் அப்படின்னு. நாங்க வாண்டடா போடல ஒரு ஸ்பேஸும். ஃபர்ஸ்ட் இல்ல நீங்க ப்ரோ, தான் நேத்து நீங்க போடுறதா ஸ்டார்ட் சொன்னாங்க. பண்ணீங்க. சரி அதை விடுங்க ப்ரோ. இப்போதைக்கு இது தேவையில்லாம போயிட்டு இருக்கு. ரொம்ப எக்ஸ்டெண்டா போயிட்டு இருக்கு. ப்ரோ இது மாறன் இல்ல ஏகே ட்ரால்னு ப்ரோ ஒரு சாருக்கும் ஐடி இதே பிடிக்காது, ப்ரோ சூர்யா நான் அண்ணனுக்கும் பேசுறேன். பிடிக்காது. 2 மாறன் ட்ரால்னு பேருக்கும் ஒரு ஐடி உங்க பிடிக்காது. சைடுல இருக்குல்ல, என்ன இதுக்கு ப்ரோ ஸ்பேஸ் போட்டிருக்கான் இப்ப? யாரு ப்ரோ ப்ரோ? நீங்க உங்க சைடு ஸ்பேஸ் போய் பேசுங்க ப்ரோ மதேஷ் ஃபர்ஸ்ட். நான் பேசிக்கிறேன் இருங்க. நான் பேசிக்கிறேன். அவர் என்னன்னு தெரியல இன்னும் அவருக்கு, நான் சொல்லிடுறேன். மாறன் ட்ரால்னு உங்க ஐடி தானே ப்ரோ அது? உங்க சைடு ஐடி தானே ப்ரோ அது மாறன் ட்ரால்? ஓகே ப்ரோ. அவன் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்பேஸ் போட்டிருக்கான்னு பாருங்க. நாங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் போடல வாண்டடா ஸ்பேஸ். டேய் போட்டா பாத்துட்டு இருப்போம். இருடா கணேஷ் ஒரு நிமிஷம் இரு. இப்ப யார் பேசுறது? அவரு டீசெண்டா பேசினா டீசெண்டா பேசணும் இரு. இல்ல இல்ல இப்ப யாரு ப்ரோ? நான் கவுஸ் பேசுறேன் ப்ரோ. யாரு கௌசி யார் ஒருத்தர் பேசுறது? டீசெண்டா தான் பேசுறாரு, நம்ம டீசெண்டா தான் பேசணும் அவர்கிட்ட. இரு ஒரு நிமிஷம் இரு கணேஷ் ஒரு நிமிஷம் இரு. ப்ரோ என்ன கேட்டீங்க இப்ப திரும்ப சொல்லுங்க ப்ரோ. என்ன இந்த கேட்டேனா ப்ரோ? அபியூஸ்டாயா தேவையில்லாம எதுக்கு 2 சைடு சண்டை போட்டுட்டு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கோன்னு கேக்குறேன். இதுல என்ன தப்பு இதனால டிஎன்ல கண்டீங்க? வரல போல தலைவன். தேவையில்லாம ஒரே பேசுறது போய் நிமிஷம் அங்க பேசணும் ஒரே bro. நிமிஷம் ஓகே ஃபைன். உங்களுக்கு எதுவுமே ஓகே ப்ரோ, தெரியாது. நீங்க உங்க சைடு சொல்லிட்டீங்க இந்த மாதிரி எங்கிட்ட வந்து இது மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஃபைன் ப்ரோ. நாங்க ஒத்துக்குறோம், எங்க சைடு தப்பு இருக்கு. அதே மாதிரி எல்லா சைடுமே தப்பு தான் இருக்கு ப்ரோ. அதை வந்து நாங்க வந்து மறுக்கல, எதுவும் மாத்தல, சரிங்களா? இப்போ வந்துட்டு லைக் மாரல் ட்ரோல்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல. நீங்க அவங்கள வந்து
பண்றது கூட ஓகேன்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து சூர்யாவோட ஃபேமிலி லைக் ரொம்ப ரொம்ப வல்கரிட்டியா இருக்கு ப்ரோ அதெல்லாம். இல்ல ப்ரோ, ஏன்னா ஒரே நேத்து நிமிஷம் ஒரே அவங்கதான் நிமிஷம் ப்ரோ, முடிச்சிட்டேன். நாங்க பேசுறோம். ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்போ வந்து சூர்யா அண்ணனுக்கு மேல ரொம்ப ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு ப்ரோ. ஏகே சார் மூலம். பிகாஸ் வந்து நீங்க பாத்துருப்பீங்க அந்த கார் ரேஸ்ல கூட ஜெயிச்சப்போ கூட சூர்யா அண்ணன் ஸ்டோரி போட்டிருப்பாரு. எத்தனை பேர் கவனிச்சீங்க எனக்கு தெரியாது. யாரை கவனிச்சீங்க? அதெல்லாம் ஒரே நிமிஷம் ப்ரோ. நீங்க போடுறது அதெல்லாம் ஓகே. ஆனா வந்து நெக்கெல்லாம் வந்து ஒரு எங்க சைட்ல ஒரு பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அவரை வந்து வெட்டுவேன் குத்துவேன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறதெல்லாம் என்ன அர்த்தம்? ப்ரோ அவன் ப்ரோ வந்து வெட்டுவே இல்ல இல்ல அவரும் அப்பயும் ஒரே நிமிஷம் ஜெயகாஷ் ப்ரோ இருங்க. ஜெயகாஷ் ஒரே ப்ரோ நிமிஷம் சாரி ஒரே நிமிஷம் மியூட்ல போட்ட சாரி. அவரை வந்து அப்பயும் வந்து சாமி அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காரு. நீ பொட்ட பாடு அந்த மாதிரி பேசினா யாருக்குனாச்சும் சும்மா இருப்பாங்களா? நேத்தே அவனை போய் பிடிச்சி அடிச்சிருப்போம். சரி ஏதோ போனா போ சின்ன பையன் சொல்லி தான் விட்டோம் நேத்து. ஏது அந்த பொட்டை தேடியா உள்ள போன் அடிச்சாலும் அட்ரஸும் கொடுக்க மாட்டேங்கிறான், போன் நம்பர் போனே எடுக்க மாட்டேங்கிறான். அந்த பொட்டைங்களுக்கு எல்லாம் எதுக்கு வாய் மயிறு அவ்வளவு பேசுறானுங்க? சரி ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ. நான் வந்து செங்கல்பட்டு பெரிய புடுங்கி அப்படின்னு சொல்றான் இல்ல bro. இல்ல நம்ம ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. நீங்க நீங்க என்னதான் வாய் இன்பாக்ஸ்ல பேச ப்ரோ என்ன வாய் வச்சு பேசினாலும் ஜஸ்ட் அது வாய் பேசுறத யாரும் வந்துட்டு குத்துவே அடிப்பனா பண்ண மாட்டாங்க ப்ரோ. லைக் சொல்றேன் நானு. ஜஸ்ட் நான் காமனா சொல்றேன் சரிங்களா. ஜஸ்ட் பேசுறோமா அதோட ஃபர்ஸ்ட் பேச முடிச்சுக்கலாம். முடியல. இது வந்து ரொம்ப எந்த ஃபேண்டுக்குமே நல்ல சாரி இப்போ ஸ்பேஸ் உங்க சைடுல ஒருத்தன் போட்டிருக்கான். அவன் ஸ்பேஸ்ல போய் ஏன்டா இதை பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம இங்க பேசலாம். சிம்பிள். அதுதான் ப்ரோ நானும் சொல்ல வரேன். இதேதான் அதை நான் மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டு உங்க ஸ்பேஸ்ல போய் சொல்லுங்க, இப்ப வந்து இங்க அதுக்கடுத்து நேரம் இங்க நீங்க வாங்க. பேசிட்டு போனீங்கல்ல, இத போய் அங்க சொல்லுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதுதான் நாங்க அவங்களுக்கு ஆரம்பிக்கல வரல. ப்ரோ. இப்பயே சொல்லுங்க, நாங்க ஆரம்பிக்கல இதை. இங்க இல்ல பாரு ப்ரோ கணேஷ், ஓகே நான் ப்ரோ அவட்ட நான் கிளியரா பேசுறேன் ப்ரோ. சொல்லிட்டேன். நான் கிளியரா சொல்லிட்டேன். ஒரு 3 அடி ஆரம்பிச்சிச்சு இந்த யூஎஃப், இந்த ஆத்திரி ஆபீஷியல், அதுக்கப்புறம் இந்த பயாட்ஸ்னு ஒரு 3 அடி. அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாலினி மேம் அவங்க பொண்ணோட அந்த மார்க்கிங் பிக்ஸ் எல்லாம் போட்டு அசிங்கமா ஒரு வேலை பார்த்தானுங்க. புரியல ப்ரோ. அது எங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. நாங்க வந்துட்டு ஒரு டைமுக்கு மேல நாங்க வந்துட்டு நாங்க ஒரு டைமுக்கு மேல நாங்க வந்துட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல போய் அபியூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு திட்டோம், இதெல்லாம் பண்ணாதான் அடிச்சிடும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் போட்டு நேத்து தான் போட்டாங்க. அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான் சொல்ல போனா. நேத்து அவங்க ஆர்கானிக்கா போயிட்டு இருந்துச்சு. இந்த டிஎன் டிஎம்எஸ், டிஎன் கலெக்ஷன், டிஎன் டே ஒன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்கானிக்கா போயிட்டு இருக்கப்போ ஒரு 3 பேர் மட்டும் பேசுறதுக்கு ஒண்ணும் முடியாம எச்சத்தரமா வந்துட்டு ஷாலினி மேம் மார்க் பண்ணி போட்டுட்டு அவங்க பொண்ணை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு தருண் இருந்தா யாருக்கெல்லாம் ஒரு நிமிஷம் கடுப்பாகும். நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்றேன். அவங்க அந்த பொட்டைங்களால பேச முடியல அப்படின்னா ஒரே தான் அபியூஸ் தான் பண்ணுவானுங்க. இதுதான் அவனுங்க லாஸ்ட் அன்னையில டைம் அதான் பண்ணானுங்க. அவனுங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஒரே ஒரு வழின்னு சொல்லிட்டு உடனே அபியூஸ் இதை பாரு. அபியூஸ் நம்மளுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. பில்லாளுக்கு நம்ம பார்க்காதது எதுவும் கிடையாது. இவன் யாருன்னு நான் கேக்குறேன். நான் லிஸ்ட்லயே எடுத்துக்கல. அது வரைக்கும் வந்து சண்டை வந்து நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. அவனுங்க வந்து ஃபேமிலியை தொட்டு தான் அபியூஸ் பண்ணாங்க. அதனாலதான் நம்ம சைடு நம்ம அபியூஸ் பண்ணோம். எனக்கு ஸ்பேஸ் போட்டிருக்கோம். அந்த ஸ்பேஸ் வந்து கண்டினியூ ஆகதான் செய்யும். அவ்வளவுதான். எவனாலும் போய் கூட்டிட்டு வா, நான் இங்கதான் ஸ்பேஸ் போட்டிருப்பேன், இங்கதான் ப்ரோ ஒண்ணுமே பிரச்சனை இல்ல ப்ரோ. ஒழுங்கா படம் டீசெண்டா ஸ்பேஸ் போட்டோம், ட்ரோல் தான் பண்றோம், அபியூஸ் பண்றானுங்க ப்ரோ உன ஸ்பேஸ்ல. ஒழுங்கா படம் வந்திருக்குது உங்களுக்கு. அந்த படத்தை போய் கான்சென்ட்ரேட் பண்ணா பாசிட்டிவிட்டியாவது கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்பேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இல்ல பண்ண முடியாது ப்ரோ. நீட்டா ப்ரோ பேசுறேன் பத்தி படத்தை பத்தி நான் பேச வரல. இல்ல நான் சொல்றேன், இந்த மாதிரி ஏற்ற எல்லார்கிட்டயும் வாங்கிட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்புறம். அவ்வளவுதான். இல்ல ப்ரோ நான் அதான் சொல்ல வரேன் ப்ரோ. நான் என்ன சொல்றேன், 2 சைடுல எதுக்கு சண்டை தான் நானும் சொல்றேன். சரி ப்ரோ, நீங்க இந்த கேள்வி அப்படியே அந்த ஸ்பேஸ்ல கேட்டு வாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ நான் பேசுறேன் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நம்ம விஜய் ஃபேன் மாதிரிலாம் பேசாதடா. இந்த நம்ம அடிச்சா படம் படுத்துறோம் அதெல்லாம் தவறு. நீங்க வந்து அபியூஸ் பண்ணீங்கன்னா நாங்க டபுள் மடங்கு பண்ணுவோம். அவ்வளவுதான். அவனை போய் கூட்டிட்டு வா. இந்த ஸ்பேஸ் கண்டினியூ ஆகாது. ஒரு நிமிஷம். இந்த ஸ்பேஸ் வந்துட்டு இது இப்ப இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகாது. இதான் லாஸ்ட் ஸ்பேஸ் நாங்க போடுறது. எங்களுக்கு அடுத்து நாங்க போடுற டைமும் கிடையாது, பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்க சைடு ஸ்டாப் பண்றா நாங்க பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு நாங்க ஸ்பேஸ் போட மாட்டோம். நாளையில இருந்து எங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எங்களுக்கு அடுத்து நாங்க ஸ்பேஸ் போடுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் போட்டது இந்த இன்னையோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதான் அவங்களும் பதிலுக்கு போட்டாங்க, நாங்களும் பதிலுக்கு போட்டோம். அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு நாளையில இருந்து அவங்களை நான் கண்டுக்க கூட மாட்டோம். இதான் லாஸ்ட் நாங்க ஸ்பேஸ் போடுறது, அபியூஸ் பண்ணி போடுறது. இதுக்கப்புறம் எந்த ஸ்பேஸ் வராது. அது ஓகே நீங்க சொல்றது. நாங்க போய் கேக்குறது ஃபைன் ஓகே. அவன் அபியூஸ் பண்ணா திரும்ப நான் அபியூஸ் பண்ணதான் செய்வேன். யாரு பண்ணாலும் அபியூஸ் பண்ணதான் செய்வேன். யாரு பண்ணாலும் தப்புதான் ப்ரோ. இப்ப என்ன சொல்றேன்னா யாரு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது அந்த ஆத்ரேயாடான்னு ஒருத்தர் இருப்பான், மாரன்ட்ரால்னு ஒரு குண்டாமாவா இருப்பான் ப்ரோ. ஒரு நிமிஷம் வெயிட் பண்றா. நீ ஏன்டா கத்துற? வெயிட் பண்றா. யாரு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது? ஒரே நிமிஷம் நான் நிமிஷம் கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஓகேவா? ஒரே நிமிஷம் ஓகேவா? யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, செகண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகே அவங்கள நாங்களே ஸ்டார்ட் பண்ண கூட வச்சுக்கோங்க. இங்க ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு
இப்பதான் எனக்கு தெரியும். நான் வந்து இப்போ ம் ஆக்டிவா கிடையாது அவ்வளவா. இப்போ வந்து நான் சடனா வந்துட்டு கொடுவான ஓகே ஐடியால போடும்போது எனக்கு தெரிஞ்சுச்சு. என்னது இப்படி போட்டிருக்காங்க, இப்படி எப்படியும் போட மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. சரி ம் ஓகே, என்ன இது புதுசா இருக்கு, இப்படி பண்ண மாட்டாங்களே. அப்புறம் போறப்பதான் இந்த மாதிரி கொஞ்சம் இங்க சொல்றப்பதான் தெரியுது. சரிங்களா? ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, எந்த இதுக்குமே இந்த போட்டு அடிக்கிறது எதுக்குமே தேவையில்லை. நீங்க சொல்ற மாதிரி நான் போய் பேசுறேன். இல்லை நான் வேலைன்னு சொல்ல மாட்டேன், போய் பேசுறேன். நீங்க இது முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் பேசுறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன காமனா சொல்றேன்னா, விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டும், எந்த ஃபேன்ஸா இருக்கட்டும், இந்த ஃபேமிலி அபியூஸ் எதுவுமே நமக்கு தேவையில்ல. நம்ம அஜித் சாரை கொண்டாடணும், அஜித் சார் கொண்டாடலாம். ஏன்னா ப்ரோ நானுமே ஜிபி ப்ரோ ஒரு ப்ரோ நிமிஷம் ஒரே ப்ரோ நிமிஷம் ஒரே நிமிஷம் ப்ரோ விடாமுயற்சி ஒரு அந்த நிமிஷம் ஒரே இருங்க நிமிஷம் ப்ரோ. ஒரே நிமிஷம் உங்களுக்கு ப்ரோ. டைம் முடிஞ்சு அஸ் போச்சு சூர்யா ப்ரோ. அஸ் உங்களுக்கு இருங்க. அஸ் சூர்யா ஃபேன் அழகு ஒரே நிமிஷம் இரு. அவர் பேசிட்டோம் இல்ல ப்ரோ. இருடா. அஸ் சூர்யா அவர் ஃபேனா பேசிட்டோம் ஃபுல்லா பேசுறோம் வெயிட் அஸ் பண்ணுங்க. சூர்யா ஃபேனா நான் விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் போய் நான் தலைன்னு கத்திருக்கேன். ஜிபி போய் நான் தலைன்னு கத்திருக்கேன். புரியுங்களா ப்ரோ? எல்லாருமே நான் சூர்யா வெறியன் இல்லைன்னு சொல்ல. சப்போர்ட் சூர்யா அப்புறம் அஜித் இவங்க நிறைய பேர் இருக்காங்க. விஜய் எல்லாமே இல்லைன்னா கொண்டாடதான் செய்யறேன். இந்த ஃபேமிலி அபியூஸ் நான் எத்தனைக்கு நான் எல்லாமே கோபம் இருந்தா கூட ஃபேமிலி அபியூஸ் திட்ட கூட மாட்டேன் தவிர, லைக் ஒரு கோபம் இருக்கும் தவிர மித்தவரைக்கு திட்டவும் மாட்டேன். ஸோ அது ஹெல்த்தியே கிடையாது. அதே இரு 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 ஒரே நிமிஷம் இரு. ஏய் இவன் யார் தெரியுமா? இங்க வந்து இந்த மாதிரி உத்தம மாதிரி பேசிட்டு அங்க வந்து ரீட்வீட் பண்ணி வச்சிருக்கா போல. அதை ஏய் பார்த்துட்டு தான் அது நான் கேட்டேன் பிரச்சனை ப்ரோ. இல்லையா? அது பிரச்சனை இல்லை. இவனை இங்க பாரு, அது ப்ராப்ளம் இல்ல. என்ன வேணா போட்டுட்டு ரீட்வீட் பண்ணிக்கிட்டோம். இங்க என்ன பேசுறாப்ல அதை விட்டுருங்க. இங்க என்ன பேசுறாப்ல அப்படின்னு கண்டினியூ ப்ரோ பண்ணிடுங்க. இங்க பாரு ப்ரோ. அவ்வளவுதான். இங்க பாத்துட்டு பேசிட்டு அங்க போய் மாத்தி பேசுற ஆள் எனக்கு கிடையாது. எனக்கு பிடிக்காது. நான் உண்மையா செலிபிரேட் பண்ண எல்லாத்தையும் அதுதான் ப்ரோ. அதுக்கு எதுக்கு எனக்கு அது தேவையில்ல. ரீட்வீட்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க ப்ரோ. டேய் நீங்க அந்த பேசுறது அதான் நான் ஆகாசு, இதே இங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். இங்க என்ன பேசுறாப்ல இல்ல அப்படியே நேத்து விட்டுரு. இங்க டேய் ஆகாஷ் ஒரு நிமிஷம் இருடா. டேய் நீ இங்க பேசுறது அந்த ஸ்பேஸ்ல போய் உன்னால கேட்க முடியுமா? கொஸ்டின் கேட்க முடியுமா? அவர் தான் போறேன்னு சொல்லிருக்காரு. இப்ப ப்ரோ நீங்க போயிட்டு வாங்க, நாங்க நீங்க அதுக்குள்ள அங்க அவர்கிட்ட போயிட்டு வாங்க. பேசிக்கிறோம். நீங்க அங்க போயிட்டு வந்து இங்க நீங்க கொஸ்டின் போயிட்டு வாங்க. கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் எங்களால ஆன்சர் பண்ண முடியாது. தாரம் ப்ரோ. ஓகே நான் போயிட்டு வாங்க. மாறன் ட்ராவல் ஒரு புண்டாமா வருவான், போயிட்டு வாங்க. அவன் பேசு போனா யாரா உங்கள் தான் நீங்க திட்டுவான். சும்மா வந்து நம்ம ஸ்பேஸ்ல வந்து நாட்டாம போட்ட பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படி ஒன்றும் தேவை மாதிரி கிடையாது. இரா இன்னொருத்தர் வந்திருக்காரு ஆனந்தன் சொல்லிட்டு. நீங்க பேசுங்க ப்ரோ. ஆனந்தன் நீங்க பேசுங்க. இல்ல ப்ரோ, இது வந்துட்டு இந்த டைம்லைன் பார்த்தா இங்க ரொம்ப சண்டை போயிட்டு இருக்கு. அதனால ஸ்பேஸ் போட்டேன். அதில் சும்மா அட்டன் பண்ணேன். நான் வந்து கேரளால இருக்கேன். ஓகே ஓகே. சும்மா சும்மா வந்தேன். ஓகே அப்படியே கீழே போ. சாரி கேரளா போலாம். பெரிய புடிங்க அண்டர் புண்டைங்க. ஓத்தடிங்கடா திருப்பியும் மறுபடியும் பழைய மாதிரி. சும்மா இல்ல இல்ல வந்து அந்த டேய் ஸ்பேஸ்ல போய் கேட்க அவனுங்க கூப்பிடுறது இங்க வந்து அவனுங்க இங்க வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களா? அது நமக்கு தானடா இதுப்பா. இது வந்துட்டு சொல்ல போனா என்னோட கொஸ்டின் அதை ஒரே ஒரு அப்படியே இதுதான். விடுங்களேன்டா. டேய் என்னோட கொஸ்டின் ஒரே ஒரு தான். நான் எல்லாம் கீழே இருக்க எல்லாரும் கேட்டுக்கணும். இன்னொரு குலகுதிமா வந்திருக்கான். டேய் பில்லால யோசனை இருக்கு. குலகுதி இவன் பேசுறதுல உட்காந்து கேட்டிருக்க முடியுமா? அவனை கீழே இருக்க சூத்தடிக்கலாம். கொஞ்சம் போர் அடிக்குதுடா. சூத்தடிப்போம் வெயிட் பண்ணி. பரத் கேட்டுட்டு இருக்கீங்க வந்து அவன் ஸ்பேஸ்ல ரொம்ப அபியூஸ் பண்றானுங்க. இருங்க நான் பாக்கல. இருங்க நம்ம நாங்க வந்து நான் போட்டேன் பூ மாதிரியா பேசிட்டு இருக்கோம் இங்க. நாங்க அவங்கெல்லாம் ப்ரோ, அவனுங்கெல்லாம் வந்துட்டு அன்பான ஃபேன்ஸ் ப்ரோ. எப்படி வந்துட்டு அபியூஸ் தானே பண்ணுவாங்க. இது அன்பான ஃபேன்ஸ் இருடா தருணே, பரத்னு ஒருத்தன் வந்திருக்கான். இருடா பரத்னு ஒரு கூட்டம் சொல்லுங்க பரத். டீசென்ட்டாவே பேசுங்கடா. சொல்லுங்க பரத். அதான் ஆரம்பத்துல ஏய் இது யார் கேட்டா? பேசலாம் தம்பி. தம்பி பக்கத்துல ஒரு மைக் ஆன் இருக்கும் ப்ரோ. அத ஆன் பண்ணுங்க ப்ரோ. கைய உங்க அம்மா கூதி விட்டு காட்டுறேன். டேய் வாத்தா என்ன மயிருக்கு மைக் வாங்குறேன். அவனும் சூர்யா மாதிரி பொட்டையா தான் இருப்பான். சூர்யாவே பொட்ட தேவடியா பையன். சூர்யா அம்மால வாக்க ஜோதிகால எத்தனை அவனுங்களை அபியூஸ் பண்ணலாம்டா, பிரச்சனையே இல்ல. ஆனா இவனுங்க இந்த மாதிரி வந்தாங்கன்னா ஜோதிகால நான் தானே ஒத்துக்கிட்டு இருக்கேன். யாரும் உக்காதீங்களா? இவனே சூர்யாவை அபியூஸ் பண்ணு சொல்லுங்க, நானும் சேர்ந்து அபியூஸ் பண்றேன். நான் இப்ப தாராளமா பண்ணுவேன். ஆனா ஒண்ணு, இப்ப ஏதாச்சும் வந்தானா டீசெண்டா பேசுவோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை பேசுனா கெட்ட வார்த்தை பேசிக்கலாம். சரியா? நம்ம வந்துட்டு அவங்க மாதிரி தராதர இல்லைங்க கிடையாது. அன்பான ஃபேன்ஸ் போலியோ ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு சுத்துறவங்க கிடையாது. நமக்குன்னு ஒரு டீசென்சி இருக்கு. நமக்குன்னு ஒரு டீசென்சி இருக்கும், டெக்கோரம் இருக்கு. அதை மெயின்டைன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அவனுக்கு அன்பான ஃபேன்ஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு ரிச்ச புண்டைய மாதிரி அபியூஸ் பண்ணிட்டு தெரிவாங்க. ஊருக்கு ஒரு விஷயம் இல்ல ஒரு விஷயம் போட்டிருப்பானுங்க. நம்மளாம் அந்த மாதிரி கிடையாது. ஏதாச்சும் மைக் வாங்கிட்டு வந்தா ஃபர்ஸ்ட் டீசெண்டா பேசுவான். கெட்ட வார்த்தை பேசி நீங்க திருப்பி தூக்கி போட்டு ஓடுங்க, பிரச்சனையே கிடையாது. எவனா இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு கிளிங்க.
இல்லங்க ஸ்பேஸ்ல டீசெண்டா பேசுறானுங்கன்னு சொல்லிட்டு கலெக்ஷனை பத்தி பேசிட்டாங்க. கலெக்ஷனை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. ப்ரோ நீ அந்த இடத்துல நீ கேட்டிருக்கணும் ப்ரோ. சூர்யாடி புஷ் எப்படா இல்ல ப்ரோ, கலெக்ஷன் பத்தி நான் பேசுறேன் கிளி கேட்டிருக்கணும் கிளி நீ. பிடிக்கிறேன் மூட் போட்டுட்டே இருக்கானுங்க. போட்ட எனக்கு இல்ல அவனும் கிளி இல்ல டைம்ல அவனுங்கிட்ட நீங்க ஒன்னே ஒண்ணுதான் கேட்டிருக்கணும். கலெக்ஷனுக்கு முதல்ல ஸ்பெல்லிங் சொல்லுன்னு கேட்டிருக்கணும். ஏய் ஓவர்சீஸ் கலெக்ஷன் ஸ்பெல்லிங் சொல்லு இங்க பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். எனக்கே ரத்த கண்ணீர் வருது. நம்ம எனக்கே ரத்த படத்தோட கண்ணீர் வருது. 14 சூர்யாடி போஸ்ட் கலெக்ஷன் பத்தி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே ரத்த கண்ணீரா வந்துகிட்டு இருக்கு. நீங்க எப்படி பேச விட்டுருக்கலாம் ஃபர்ஸ்ட் அவனை நீங்க ஓத்தி கிழிச்சிட்டு இருக்கணும். எப்படா நீ சூர்யாடி போஸ்ட் கலெக்ஷன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஃபேன்ஸ பத்தி சூர்யாடி போஸ்ட் பேசக்கூடாது, கலெக்ஷன் பத்தி பேசக்கூடாது. தருணே ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி விரும்புறேன். இனிமேட்ல இருந்து தகுதி உள்ளவங்கிட்ட போய் சண்டை போடுங்கடா. 100 கோடி ரூபாய் வித்தியாசத்துல அடிச்சிருக்காருடா. சொன்னா கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்கடா. தகுதி உள்ளவங்கிட்ட போய் சண்டை போடலாம். அதுதான் இனிமேட்ல சொல்றேன், இருந்து இன்னையோட இவனுங்களை வந்துட்டு முடிச்சு விட்டுருவோன்றேன். கக்கூசில கை அடிக்கிற மாதிரிதான் 5 நிமிஷம் அடிச்சோமா முடிஞ்சே போச்சு கிளம்பு இங்க அப்படின்னு. பாரு பெரிய பெரிய அணில இதெல்லாம் உட்காந்துருக்குங்க. நீ நேத்துல இருந்து கை அடிச்சுட்டு இருக்கு. வா மேல வா தம்பி. மேல வா. ஆகாஷ் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு அபியூஸ் போட்டா அவங்க அடங்கிட்டு வாங்க. டேய் தேவடியா பசங்களா, நாங்க 10 மடங்கு பண்ணுவோம். போயிட்டு விஜய் ஃபேன்ஸ் கிட்ட கேளு. போயிட்டு சங்கீதால நம்மளுக்கு அவனுங்களை விட நல்லாவே வரும். புரிஞ்சுக்க ஜோதிகா வா இல்ல எல்லாருமே விடுவோம். சரி இப்ப பேசக்கூடாது அதெல்லாம் தேவையில்லன்னு சொல்லி இருக்கோம். அவ்வளவுதான். அவனுங்க சூர்யாவுக்கு குடும்பம் இருக்குன்றத மறந்துட்டு அவங்க ஃபேமிலி பக்கம் வந்தீங்கன்னா ரெண்டு ஸ்பேஸ் போட்டு 6க்கே உட்கார்ந்து கிடக்கு. இங்க வந்துகிட்டு அங்க உட்கார்ந்து என்ன ஊம்பிக்கிட்டு இருக்கானுங்க தெரியல. 2 ஸ்பேஸ்ல போட்டு குடும்பத்தை மானக்கேடா ஓத்திக்கிட்டு இருக்கானுங்க. இங்க வந்து அங்க உட்காந்து என்ன தனியா பேசிட்டு இருக்கானுங்க. அவனை இங்க வர சொல்லு ஃபர்ஸ்ட். அவனுங்க இங்க வந்து ஸ்பேஸ்ல தனி உலக சித்திரப்படம் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க உட்கார்ந்துட்டு. சசிகுமார் இவ்வளவு பெரிய படம் ஹிட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரெல்லாம் எங்க இருந்தாருன்னு தெரியல. நல்ல படம் நடிப்பாரு, நல்லா படம். படம் இப்படி இருந்தும் இவன் நிலைமை கூப்பில இருக்கு பாத்துக்கோங்க. ஒரு எல்லா தேட்டர்லயும் தூக்கிட்டானுங்க. எல்லா தேட்டர்லயும் தூக்கிட்டானுங்க படத்தை. ஒரு நிமிஷம் ஓவர்ல பண்ணாதீங்க. ஒருத்தரா சொல்லுங்க. ஒரே நிமிஷம் நான் ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன்டா. சசிகுமார் படம் வந்து இன்னமும் ட்ரெண்டிங்ல போயிட்டே தான் இருக்கு 6/6. ஆனா தலைவனோட படம் 24க்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 2011 சுந்தரபாண்டி படம் தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் கலெக்ஷன். அது உங்களுக்கு தெரியுமாடா? நீங்க சசிகுமார் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அவருக்கு டிஎன்ல ஃபர்ஸ்ட் ஒரு புல் என்ன தெரியுமா இருக்கு? எப்படி எவ்வளவு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கான்னு தெரியுமா சசிகுமாருக்கு? 2011 சுந்தரபாண்டி படம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 7ஆம் முறை படத்தோட அதிகம். இதை வந்துட்டு எல்லாரும் நம்புவான். இதான் உண்மை. நீங்க நம்பலாம், அதான் நெசம். அந்த ஆளு அப்ப இருந்தே வந்துட்டு வெயிட் கை சொல்ல போனா அவருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஆளுக்கு என்னடா நீங்க சசிகுமார் சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க? நானா சூர்யா சசிகுமார் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு இடையில கொஞ்சம் படம் நல்ல படம் கொடுக்காம அவங்க கொஞ்சம் சைலண்டா இருந்தாரு. இப்ப பாருங்க ஒரு நல்ல படம் கொடுத்தாரு. இவனை கூப்பிட உட்கார வச்சுட்டாரு. இவன் இவ்வளவு ஒரு ஹீரோ, இவங்க எல்லா ஸ்டைலையும் ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்றானுங்க. ஒரு ஸ்டைல கூட இருக்க மாதிரி தெரியலையே. அடுத்தது என்னன்னா ஒரு இது கூட எல்லா ஸ்கிரீன்ல தூக்கிட்டாங்க படத்தை. மெயின் ஸ்கிரீன் எல்லாமே இப்ப 2014 கம்பேக் கொடுத்துருப்பான். 24 படம் வந்துச்சு, நல்ல படம். நான் தியேட்டர்ல 3 தடவை பார்த்தேன். ஆனா அப்பயே ஃபிளாப் கொடுத்துறானுங்க. பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துமே ஃபிளாப் ஆன ஒரே ஹீரோ சூர்யா மட்டும்தான். அந்த படத்துல கம்பேக் கொடுக்க வேண்டியது. அந்த படத்துல கம்பேக் கொடுக்க வேண்டியது. சூர்யா வளர்ச்சியை தடுக்கிறாங்களாம். லே நீ இன்னும் 100 டெய்லி சாப்பிடாம காம்பலாம் கூட வளர மாட்டேன். இதுல வந்து வளர்ச்சியை தடுக்கிறாங்களாம். அவன் 13 வருஷம் ஹிட் எல்லாம் கிடையாது. அந்த ஆளு வந்துட்டு ஹிட் கொடுத்துட்டாப்ல 2016லயே. ஆனா அவனுக்கு ஓட வைக்கல. ஏன்னா அப்பயே தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டு அவனை அவாய்ட் பண்ணிட்டானுங்க. எனக்கு என்ன சூர்யா மேல என்ன காரணம் நம்ம தமிழ் மக்கள் அந்த படத்தை பார்க்கவே மாட்டானுங்க. அது என்ன விஷயம்னு தெரிய மாட்டேங்குது. அப்பயே கம்பேக் ஓவர் ஆக்டிங் ஃபேமிலி இது கொஞ்சம் அதுதான் எல்லாமே தமிழ் மக்கள் அப்படி ஒதுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். நம்ம அவ்வளவுதான் ஒதுக்கிட்டு என்ன வாய்ப்புன்னு தெரிய மாட்டேங்குது. சிம்பிள். மக்கள் யாரும் முட்டாள் கிடையாது. சரியா? இந்த கைலி நடிச்ச படத்தை போய் காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணி அவன் பார்க்க மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியுதா? வேணா பிரைம் இல்ல நெட்ஃபிளிக்ஸ் ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தானா அந்த படம் அந்த மாசம் வருதுன்னா உட்காந்து பாப்பானே தவிர மத்தபடி எல்லாம் வாய்ப்பு கிடையாது. இல்ல இப்ப தீபாவளிக்கு 4 படம் வருது. அதோட 100 படம் இவன் படம் கிளாஸ் ஆகுதான் ஓடிடுவான். தீபாவளி வேணா பொங்கல் வேணான்னு ஓடிட்டு இருந்தான் கொஞ்ச நாளா. இப்ப கார்த்தி படம் வருதான், வேணா மாரி செல்வராஜ் படம் ஒண்ணு வருதான், இன்னொரு படம் ஒருத்தவங்க சொன்னாங்க எஸ்கே படம் வந்தாலும் மேபி வந்தாலும் வரலாம். அதனால எஸ்கே படம் சசிகுமார் படம் வந்ததுக்கு இந்த ஓட்டம் ஓடுறான். சிவகார்த்திகேயன் படம் எல்லாம் வந்தா போவான், போஸ்ட்போன் பண்ணிட்டு ஓடிடுவான். இங்க பாருங்க சசிகுமார் கூட கடைசி 2 வருஷத்துல 2 நல்ல படம் கொடுத்துருக்கான். 2 நல்ல படம் கொடுத்துருக்கான். 2 படமும் ஓரளவுக்கு டீசன்ட் ஹிட் ஆயிருச்சு.
எதற்கு வந்து படம் 13 வருஷமா உட்காந்து உங்களுக்கு ஊம்பிக்கிட்டு அந்த இருக்கோம் படத்துக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சு. தெலுங்குல அவனே டப்பிங் பண்ணியிருந்தான். ஆனா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓடவே இல்லை. அதான் அவனோட இது. நீ உனக்கு புரிய மாட்டேங்குது. பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் சரி, ஒண்ணும் ஒரு ஹிட்ன்ற ஒரு பேரை கூட வேணா பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லி எழுதிய சூத்துல சொருவிக்க சொல்லுங்க. அப்பயாச்சும் நல்லா இருக்கும். அப்படி வேணா பண்ணிக்க சொல்லுங்க. எதற்கு துணி வந்தப்ப கூட அவங்க ஸ்கிரீன் ஜோதி கிடைக்கலங்க. ஜோதிகா வலிமை தாங்க புள்ளை ஓடிட்டு ஏதாவது இருந்தது அந்த சொல்லுவாங்கன்னு டைம்ல கூட சொல்லிட்டாங்க. நல்லா ஒண்ணுச்சு ப்ரோ. நல்லா ஓடிட்டு இருந்து வலிமை நல்லா ஓடி மெயின் ஸ்கிரீன்லாம் வலிமை கொடுத்தாங்க. இந்த படத்துக்கு குள்ளம் படத்துக்கு வந்து வரமாட்டான்னு தெரிஞ்சும் கொடுத்தாங்க. அது மாதிரி அவனும் வரல. அந்த படத்தும் ஓடல. தனி சன் பிக்சர் படம்னு நினைக்கிறேன் அந்த படம். ப்ரோ நிறைய சன் தியேட்டருக்காரன் ட்வீட்டே போட்டான். டியூ டு புவர் ரெஸ்பான்ஸ் ஆஃப் இடி ஸ்கிரீனிங் வலிமையா ஒன் செகண்ட் ஆன ஒரு சினிமாஸ்ன்னு போட்டு ஒரு திண்டுக்கல்காரன் ட்வீட் போட்டிருந்தான். தியேட்டருக்காரன் ஒருத்தவன் பாதி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போட்டானுங்க. ட்விட்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டுவிடும். அது எப்படி இந்த நம்ம ஃபேமஸ் காசி தேட்டர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரோஹினிக்கெல்லாம் முன்னாடி காசி தான். அந்த படத்துக்கு மாஸ் படத்துக்கு FDFS கேன்சல் பண்ணாங்க. காசி தேட்டர்ல டே ஃபர்ஸ்ட் FDFS அதெல்லாம் குள்ளனுக்கு தெரியும். இவனுக்குலாம் தெரியுமா தெரியாதான்னு இல்ல தெரியல. புது குள்ளன் இல்ல நீங்க இப்ப இந்த பழைய ட்வீட் எல்லாம் எடுத்து போட சொல்றீங்கல்ல, அவனுங்களுக்கு இப்ப சசிகுமார் போட்டோ போட்டா ட்ரிகர் ஆகி சாவாங்க. பழைய ட்வீட்ல எடுத்து போட்டானா தூக்கு மாட்டி செத்து இல்ல சாவுக்கு நம்ம தான் காரணம் எழுதி வச்சு போயிருவாங்க. இல்ல இதுல சொல்லுவானுங்க, எங்களுக்கு லெட்டரை வந்துட்டு எங்களுக்கு கம்மியான சோர்ஸ் கொடுத்தாங்க, 2000 சோர்ஸ், அதனால நாங்க 17 கோடி, நீங்க 3500 ஷோ பண்ணி 30 கோடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றானுங்க. டே புண்டை, நீ உன்னை தமிழ்நாட்டுல ஒரு ஆளு புண்டையா மதிச்சாதான் உனக்கு ஸ்கிரீன் கவுண்ட் கொடுப்பானுங்க, உனக்கு ஷோ கொடுப்பானுங்க. நீ டம்மி புண்டையா இருக்கேன்னா கொடுக்கறவனை பத்தி ஏன்டா வாயை பிறந்துகிட்டு இருக்க? அந்த ஆளுக்கு டிஎன் பொட்டன்சியல் இருக்கு. ஒரு ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு 20 தேட்டருக்குன்னா 20 தேட்டர்லயுமே FDFS வைப்பானுங்க. உனக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தா சரி 2 தேட்டருக்கு மேல உனக்கு FDFS இருக்காது. தேட்டர் ஃபுல்லா கவுண்டர் புக்கிங் விடுவானுங்க உனக்கு. அதான் ஒரு ரேஞ்சு புண்டை. அதை விட்டுட்டு உனக்கு இவ்வளவு வாய் புண்டை தேவைதானா உனக்கு? இங்க பாரு, நான் பேசிக்கிட்டேன். நான் ரெட்ரோ போன படம் பேசுன்னு வரதுக்கு சொல்றேன். முன்னாடி நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? படம் ஆமா வந்து ஊத்திக்கிச்சுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் ட்வீட் போட்டதுக்கு வந்து நம்மள அடிக்க ஆரம்பிச்சானுங்க. தாயோட ஃபேமிலியை போஸ்ட் பண்ணானுங்க. புரியுதா? ஆமா எப்படி தெரியுமா? ரெட்ரோ படம் ஊத்திக்கிச்சு, இது மாதிரி குட் பேட் அகலி வந்துருச்சா, அது வசூல் எடுத்துருச்சுன்ட்டு பொறாம புண்டையில சுத்திட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் சசிகுமார் படம் வந்துச்சா, அது ஹிட் ஆயிடுச்சு. அந்த காண்டில் இப்ப பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாமே சப்போர்ட் சசிகுமார் பண்ணோம். சசிகுமார் படம் இல்லைன்னா அந்த 100 கோடி 200 கோடி போர்ஷன் விட்டுருப்பானுங்க. ஏன்னா அவன் தான் ப்ரொடியூஸ் பண்ணது படத்தை. 200 கோடின்னு அடிச்சு விட்டுருப்பானுங்க. இவன் கணேஷ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். படம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணோம். ஏன்னு கேட்டா அனிலுக்காக பண்ணது நான் பண்ணோம். இப்ப வந்து ரெட்ரோ படம் ஊத்திக்கிச்சுன்னு சொல்லிட்டு சசிகுமார் படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மள வந்து கலாய்க்கிறானுங்க. நம்ம பல வருஷமா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் சூர்யா படம் தியேட்டர்லயே பார்க்க மாட்டேன். சரி இந்த ரெட்ரோ படம் பார்ப்போம்னு தெரிஞ்சு, சரி நம்ம வன்மத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மனுஷன் 13 வருஷமா ஹிட் இல்லாம இருக்கேன் சொல்லி, அதான் தியேட்டர்ல போய் இந்த ஆள் படத்தை போய் பார்ப்போம்னு சொல்லிதான் தியேட்டருக்கு போனேன். ஆனா பாத்தீங்கன்னா நான் அப்பயே நினைச்சிட்டேன், இந்த கூதியா 3 ஜென்மத்துக்கு முட்டி போட்டு ஸ்டூல் போட்டு உங்களால ஹிட் கொடுக்க மாட்டேன். இந்த படம் பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சூர்யா வச்சு படம் எடுக்கிறதுக்கு பேசாட்டி ஜோதிகா வச்சு 2 பிட்டு படம் எடுத்தா கூட ஓடும்டா. சீரியஸா அதான் நம்ம அவங்க பண்ணணும். சரியான ஓடுறாதான் ரொமால. நேத்து பாக்குறேன் ஆல்ரெடி ஒரு பிட்டு படம் எடுத்தாங்களே, பாக்கலையா? அதுல ஹீரோவே நான் தான். இல்ல ஒரு தம்பி கார்த்திக் கூடங்க ஒரு 2 படம் 3 படம் ஃபிளாப் பண்ணாலும் அடுத்த படம் பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு போயிறாரு. நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி, நல்ல பிளாக் பஸ்டர் பெரிய படம் கொடுத்துட்டு போயிறாரு. ஒரே வீட்டுல தான் இருக்க, தம்பி முகத்தை பாக்குற, என்னடா தம்பி எல்லாம் ஹிட் கொடுக்குற, நம்மளால கூப்பிலே உட்காந்துருக்கமே. தம்பி முகத்தை பாக்கல ப்ரோ, தம்பி முகத்தை பாக்கல. ஒண்ணு இல்ல, இங்க பாருங்க, இன்னைக்கு சண்டையை திருப்பியோட என்ன தெரியுமா பிளான் பண்ணானுங்க? இந்த பழையபடி இந்த 6 பேக் டாபியை கொண்டு வந்துட்டானுங்க. தனுஷ் ஃபேன்ஸை கடிக்க போயிட்டானுங்க. இன்னைக்கு ஒருத்தன் ட்வீட் போட்டிருக்கான், என்னமோ அந்த 6 பேக்கை போட்டு ஒருத்தன் தனுஷையும் இந்த விஷாலையும் அடிச்சு விட்டு ஒரு ஸ்டோரி ஒண்ணு போட்டிருந்தான் இன்ஸ்டால. அதை இங்க ட்வீட் போட்டு அந்த சண்டையை டெச திருப்பியோட பார்த்தானுங்க தெரியுமா இன்னைக்கு? அதை நீங்க நோட் பண்ணீங்களா இன்னைக்கு? அவங்க என்னென்ன மாதிரி வேலை பாக்குறானுங்க நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இந்த ஒரு நெகட்டிவிட்டியை அவனுங்க வந்துட்டு ஒதுக்குறதுக்கு அந்த ஒரு முடிஞ்சு போன குப்பையை கிளறி கொண்டாந்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு. இதான் ப்ரோ இவனுங்க இன்னைக்கு சொல்ல போனா. எந்த தியேட்டரும் அனௌன்ஸ் பண்ணல படம் நல்லா ஓடி இருக்கு அப்படின்ட்டு. எல்லா தியேட்டருமே நல்லா மூவ் ஆகுதுன்னு சொல்லி டூரிஸ்ட் ஃபேமிலியை தான் மெயின் ஸ்கிரீன்ல போடணும்னு சொல்லி போட்டானுங்க. அதுவும் இவனுக்கு செருப்படி, மிகப்பெரிய செருப்படி தான் இவனுக்கு. ப்ரோ இங்க மதுரையில ஒரு தியேட்டர் இருந்துச்சு ப்ரோ, ஜாஸ் சினிமாஸ் ஒரு தியேட்டர் இருந்துச்சு அப்பளம் பக்கத்துல. அங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு தியேட்டரை மூடி வச்சிருந்தான்.
அதுல என்ன ஆமா போடுறான்னு தெரியல மெயின் ஸ்கிரீன். அதுல பார்த்தா புள்ளம் படம் தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் மெயின் ஸ்கிரீனு. அது அப்படியும் ஓடாதவனுக்கு ஸ்டுடியோ கிரீன். ஆமா அதான் அவனோட தேட்டர் வச்சிருக்கானே. கிரீன் சினிமாஸ்லயே வந்துட்டு ரெட்ரோ 100 நாள் ஓட்டுவானுங்க ப்ரோ. அதுல கேடைய வாங்கி அவனுங்களே வச்சுக்குவானுங்க தியேட்டருக்குள்ள. அது வேணா பண்ணலாம். ஓடாத தங்கவே ஓட்டிட்டு இருந்தானுங்க. இது ரெட்ரோ ஓட மாட்டானுங்களா? சசிகுமாரோட நாங்க தான் டாப், ஒரு நாள் அதிகமா ஓட்டிட்டு சொல்லி சும்மாவது ஓட்டிட்டு இருப்பானுங்க. உள்ளார யாருன்னு பார்த்தா அந்த ஞானவேல் ராஜா, அந்த ப்ரொடியூசரு, இந்த டிவி பணம் ஒருத்தன் அவங்க கூட டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லிட்டு தெரியும் போல, அவங்க எல்லாரும் இருப்பானுங்க. இவன் மெய்யழகன் ஆடியோ லான்ச்ல பேசின மாதிரி இனிமே நீங்க கலெக்ஷன் நம்பர்ஸ்லாம் நீங்க பாக்காது. எக்ஸ்போஸ் ஆயிட்டான் சொல்ல போனா சூர்யா வந்துட்டு. இப்ப இந்த 100 கோடி 4 நாள் போட்டிருக்கல, இதனால என்ன பிஎம்எஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்ப வந்துட்டு பிஎம்எஸ் யூஸ் பண்றாங்க. புக் மை ஷோல வந்துட்டு ஹவர்லி ட்ரெண்டிங் எல்லாமே அப்டேட் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு டிக்கெட் புக் ஆயிருக்கு, இவ்வளவு போயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி புண்டையே இல்லாம ரெட்ரோக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி கீழே எழுதிட்டு நீ 4 கோடி 4 நாள்ல 100 கோடின்னு போடுறான் வேர்ல்டு வைடு. கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆயிட்டான். கூட்டுவால எக்ஸ்போஸ் ஆயிட்டான். நமக்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஆப்னு ஒண்ணு கொண்டாந்து அதுல வந்து 100 ரூபா ஒரு ஆஃபர்னு கொடுத்து டிஸ்கவுண்ட் கொடுத்தானுங்க. நமக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணி நம்ம எவ்வளவு டாப்ல போனோம் குட் பை டெக்லிலாம். இவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. குட் பை டெக்லி மைத்ரி ப்ரொடக்ஷன் அபிஷியலா போட்டானே 2M டிக்கெட் சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்வீட்டே போட்டிருக்கான். மைத்ரி வந்துட்டு டிக்கெட்ஸ் இவ்வளவு புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. புக் மை ஷோல வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் அப்டேட் பண்ணல. ஆமா டிஸ்ட்ரிக்ட் தான் அப்டேட் பண்ணலாம். அதனால அங்கதான் ப்ரோ பிவிஆர், உங்களுக்கு பிவிஆர் டிக்கெட்ஸ் மேக்ஸிமம் அதுல தானே ப்ரோ போனுச்சு உங்களுக்கு. பிவிஆர் வந்துட்டு அவங்க டிக்கெட் எவ்வளவு சோல்ட் ஆச்சுன்னு அவங்களுமே ஒரு இது போட்டாங்க ப்ரோ. நான் ட்வீட்லாம் போட்டிருக்கேன். இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதுவும் போட்டாங்க. பட் ஆனா பிவிஆர்ல எல்லாம் உங்களுக்கு அதிகமா டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல புக் ஆயிட்டு உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து புக் மை ஷோ எங்கேயே போயிருக்கும் கவுண்ட். அதெல்லாம் இவனுக்கு அப்படி கூட வந்து கிடையாது, ஆஃபர்லாம் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல நார்மலா எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். புக் மை ஷோல தான் எல்லாம் பண்ணிருப்பாங்களே. புக் மை ஷோல பண்ணியிருந்தா கூட கவுண்ட் வந்திருக்காங்க. ஒருத்தரும் பார்க்கலாம் அந்த படத்தை. ப்ரோ நமக்கு கடைசி 2 நாள்ல ஓபன் பண்ணானுங்க பிவிஆர் ஐநாக்ஸ்ல புக்கிங் வந்துட்டு 2 லட்சம் டிக்கெட் சோல்ட் அவுட் ஆச்சு. சரிப்பா உங்களுக்கு. ஜெயிலரே பாத்தீங்கன்னா 1.3 lakhs தான் நினைக்கிறேன் சோல்ட் அவுட் ஆனது. படம் ரிலீஸுக்கு முன்னாடி 1.3 lakhs தான் சோல்ட் அவுட் ஆச்சு. ப்ரோ புஷ்பா வந்துட்டு 2.5 lakhs பண்ணுச்சு. நம்ம வந்துட்டு 2 lakhs பண்ணிருந்தோம். ஏன்னா நமக்கு ஒரு 5 days முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரெக்கார்ட் பிரேக் ஆயிருந்திருக்கும். ஆனா நமக்கு 2 days முன்னாடி ஓப்பனே பண்ணாங்க. ரிலீஸுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி 8ஆம் தேதி நினைக்கிறேன் அப்பதான் ஓப்பன் பண்ணாங்க. 9ஆம் தேதி நம்ம ட்வீட் போட்டிருப்போம். நீங்க 9ஆம் தேதி ட்வீட் போட்டிருந்தீங்க கரெக்டா. 2 lakhs டிக்கெட் சோல்ட் அவுட் ஆச்சு. கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருந்தா நேற்றுக்கு 2-3 ரெக்கார்டு பிரேக் ஆயிருந்திருக்கும். புது ரெக்கார்டே வச்சிருந்துருக்கலாம் பிவிஆர் டிக்கெட் சோல்ட் ஆனதுக்கு. ப்ரோ எவனா குள்ளனா மேல தூக்கி கொடுங்க ப்ரோ. அவனுக்கு ஸ்பீக்கர் கொடுங்க. வர மாட்டான் ப்ரோ. ஃபுல்லா பேசினா அப்புறம் எவன் வருவான்? வசூல் பத்தி பேசினா எவனும் வர மாட்டான். கேட்டா அபியூஸ் மட்டும் தான் பண்றான். இவங்க பேசுறானுங்க ப்ரோ. ஜிபியு கலெக்ஷன் பத்தி பேசுறானுங்க. கிட்டத்தட்ட 5 நாளைக்கு மேல 300K கிட்ட போயிட்டு இருந்துச்சு சொல்ல போனா. ஜிபியு பாத்தீங்கன்னா அவன் சாயல் தான் அப்டேட் பண்ணிட்டு போயிட்டான் 5 நாள்ல 100 கோடி அப்படின்னு சொல்லிட்டு. குறையாம இருந்துச்சு. 300க்கு குறையாம 300க்குள்ளேயே வந்துட்டு அவர்